வாலிப சஹாபாக்கள் என்று சொல்லுகிற தலைப்பில் ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். நாள மறுமையில் அல்லாஹ் என்னிடத்தில் வாலிபத்தை பற்றி கேட்பான். நாள மறுமையில் சூரியன் மிக சமீபமாக நம்முடைய தலைக்கு கிட்டவாகி கொண்டு வந்து வைக்கப்பட போகிறது. வேர்வைகள் கொட்ட போகிறது. ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கு ஏற்ப வேர்வை உடம்புல இருந்து வடிய போகிறது. ஊரை விட்டு தாயை விட்டு உறவுகளை விட்டு வந்தாலும் மார்க்கத்தோடு நல்ல சூழல் பாவம் நிறைந்த சில பகுதிகளில் அல்லாஹ் என்னை பாதுகாத்து நன்மை செய்கின்ற சில அமைப்புகளோடு அல்லாஹ் என்னை ஒன்று சேர்த்து நன்மைக்காக வேண்டி போட்டி போடுகிற ஒரு நல்ல அந்த வாலிபத்தை கழிக்கிற ஒரு பண்பாட்டை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கிறான் என்பது அடையாளம். இளமையை பெற்றவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த காலத்தை பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஃபாத்திமா மௌத்தாகிற தருணம் சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு பெண்களும் ஆழமாக இந்த செய்தியை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். நம்மட பிள்ளையுடைய ஆடை உசுரோடு வாழ்ற போது நம்மட பொம்புளை பிள்ளையுடைய ஆடை முடிக்கு கலர் பண்ணது பிள்ளை. ஒரு தொங்கல் முன்னுக்கு தூங்குது, மறு தொங்கல் பின்னால தூங்குது. ஒரு சின்ன ஒரு ஷோல் துண்டு தலையில போடுற ஷோல் ஒரு சின்ன கைக்குட்ட மாதிரி ஹெங்கி மாதிரி இருக்குது. அதை போட்டு சுத்தி இருக்குது. அந்த பிள்ளை மறைக்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் வெளியில இருக்கிறது. பூமியில் நடமாடும் ஜனாசாக்களாக தன்னுடைய உடம்புகளை மறைத்துக் கொள்ள முடியாமல் நம்ம பெத்த பிள்ளை நம்மட கண்ணுக்கு முன்னால தெரியுது. எல்லாமே செய்கிறோம் வாங்க, ஃப்ரீயா செய்கிறோம் வாங்க என்றால் அதுக்கு இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்பி அதற்காக நேர காலத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர தயாரில்லை. நம்மட பிள்ளைக்கு 20 வயசாயிட்டு 25 வயசாயிட்டு இந்த முகத்துல வளர்ற தாடிய நம்மட பிள்ளை சுண்ணாவுக்காக வைக்கிறதுக்கு மனசு வரல. பிள்ளை பொண்டிங் தாடி வைக்கிறான். அந்த கிறுக்கன் ஒரு தாடி வச்சா இவனு அப்படி ஒரு தாடி வைக்கிறான். அவன் ஒரு ஜாதி டிஷர்ட்டை போட்டா இவனும் டிஷர்ட் போடுறான். அவன் ஒரு 15-20 பொக்கட்டு வச்ச ஒரு பொட்டமை போட்டா இவனும் 15-20 பொக்கட்டு வச்ச பொட்டமை போடுறான். இந்த உலகத்துல அல்லாஹ்வை மறுத்தவர்கள் செய்கிற அந்த நடிகர்களுடைய அந்த ஆசை ஆர்வம் பிள்ளைகளுடைய மனசுல விதைச்சிருக்குது. நான் கேட்கிறேன், உங்களோட பிள்ளைகளை நீங்க உங்களுக்கு பக்கத்துல வச்சு தொலை பழக்குங்க. மகன், நீங்க வாரது வெளியாடுறதுக்கு இல்ல வாப்பா. அதே நான் மௌத்தாயினாலும் நீ இந்த தொழுகையை காலம் எல்லாம் தொழணுமேடா. எனக்கு தான் இந்த சந்தர்ப்பம் இளம காலத்துல கிடைக்கல, உனக்கு கிடைச்சிருக்கேன் மகன். மாஷா அல்லாஹ், வா எனக்கு பக்கத்துல இரு. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. இந்த சூரா எதை பத்தி பேசுதுன்னு பெரிய பெரிய சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க. என் பிள்ளைக்கு சம்பளம் வேணா, என் பிள்ளைய நீங்க வேலைக்காரனா வச்சுக்கோங்க யார ரசூலுல்லா. என்ற பிள்ளை உங்கள்கிட்ட இருந்து மார்க்கத்தை படிக்கட்டும் யார ரசூலுல்லா. மார்க்கத்தை படிக்கட்டும் அப்படின்னா யார ரசூலுல்லா. என் உம்மா மௌத்து யார ரசூலுல்லா. என் உம்மா மௌத்தாகிற தருணம் நான் இல்ல. இருந்திருந்தால் என்ற உம்மா தர்மம் கொடுக்க சொல்லியிருப்பார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்ற உம்மாவுக்காக நான் தர்மம் கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குடு. அந்த தர்மம் உன்னுடைய தாக்கி போய் சேர்ந்தாங்களே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன்.
சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் நரக விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்துடைய நோன்புகளை நோற்றவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அந்த இரவு வணக்கம் என்று சொல்லுகிற கியாமுல் லைலை தொழுதவர்களாக, இந்த பூமியிலே ஒரு மனிதனுடைய செவி அறைகள் சிறந்த வார்த்தைகளை கேட்குமாக இருந்தால் அது அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்பதற்காக நானும் நீங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். எனக்காக உங்களுக்காக இப்போது பாவ மன்னிப்பு பிரார்த்தனை மனித சமூகம் அல்லாத வேறு ஒரு சமூகத்தின் ஊடாக என்ன செய்கிறது, நம் எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்ற அந்த மன திருப்தியோடு, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாலிப சஹாபாக்கள் என்று சொல்லுகிற தலைப்பில் ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற கட்டங்கள் 3 கட்டங்களாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று அவனுடைய துஃபூலியத், சின்ன பருவம், அது ஒரு காலம். இன்னும் ஒன்று அவனுடைய இளமை பருவம், அது இன்னும் ஒரு காலம். முதுமை பருவம், அது இன்னும் ஒரு காலம். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படித்தான் 3 கட்டங்களாக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். ஒன்று, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை என்பது இளமை காலத்துக்கு முன்னர் அது ஒரு சிறிய பிள்ளைத்தனமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரு இளமை காலமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த வாழ்க்கையை தாண்டி வந்து விட்டோம் என்றால் அது முதுமை அடைந்த ஒரு வாழ்க்கையாக என்ன செய்யும், அது இருக்கும். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் நாம் மரணத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒன்றாக என்ன செய்யும், அது இருக்கும் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நாள மறுமையிலே அல்லாஹு தாலா விசாரணை செய்கிற போது அல்லாஹு தாலா அவனுடைய ஆயுள் சம்பந்தமாக நாள மறுமையில் விசாரணை செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாள மறுமையில விசாரணை செய்யப்படுகிற ஒரு விஷயமாக இந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையுடைய நாள் என்பது எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமையுடைய நாளையில் அல்லாஹு தஆலா சில சாராருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிழலை கொடுப்பானாம். அந்த நிழல் பெறக்கூடிய ஒரு கூட்டம் ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தி ரப்பி. அவங்க யார் அப்படி என்று கேட்டால் வாலிபர் சமூகம். அந்த வாலிபர் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்றால், தன்னுடைய வாலிபத்தை தன்னை படைத்த ரப்பை வணங்குவதற்காக இந்த பூமியில் செலவழித்த சமூகத்துக்கு அல்லாஹ் எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், கொடுப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு பக்கம் என்ன தெரியுமா, நாள மறுமையில் அல்லாஹ் என்னிடத்தில் வாலிபத்தை பத்தி கேட்பான். நாள மறுமையில் சூரியன் மிக சமீபமாக நம்முடைய தலைக்கு கிட்டவாகி கொண்டு வந்து வைக்கப்பட போகிறது. வேர்வைகள் கொட்ட போகிறது. ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கு ஏற்ப வேர்வை உடம்புல இருந்து வடிய போகிறது. சிலருடைய வேர்வை கரண்டை, முடங்கால், இடுப்பு, கழுத்து, சிலர் தாண்டு தத்தளிக்குகின்ற மிக பயங்கரமான ஒரு நாள் தான் அந்த மறுமையுடைய நாள். அது எப்படி இருக்கும்?
ஒரு மனுஷன் வெள்ளம் வருகுதுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி வருகுது, கால் தாழுது, ஓட முடியல, முடங்கால் வருகுது, ஓட முடியல, ஒளிய முடியல, இடுப்பு போகுது, ஓட முடியல, ஒளிய முடியல, கழுத்து வந்துட்டு முண்டால் அவன் நிலைமை எப்படி இருக்கும்? உசுரும் போகல, உசுரும் அப்படியே இருக்குது, தப்பவும் முடியல, எங்கேயாவது தாவி செல்லவும் நமக்கு வாய்ப்பில்லை என்றால் எப்படி இருக்கும் அந்த போராட்டம்? மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சுட்டரிக்கிற சூரியன் தலைக்கு சமீபமாக கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம் மனிதன் அவனவன் செய்த பாவத்துக்கு ஏற்ப வேர்வைகள் கொட்டுகிற போது அந்த நிலைமை எப்படி இருக்கும்? சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து அல்லாஹு தஆலா நிழல் கொடுக்கிற அந்த உயர்ந்த கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள வேண்டும். நிறைய பேர் இளமையை கழித்துட்டு இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள். இதுல பார்க்கிற போது நிறைய இளம் வாலிபர்கள் இருக்கிறார்கள். சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறான். மார்க்கத்தை கேட்பதற்காக ஒரு வாய்ப்பு, தொழுவதற்கான ஒரு சந்தர்ப்பம், குர்ஆன் ஓதுவதற்கான ஒரு சந்தர்ப்பம், தான தர்மம் கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம். ஊரை விட்டு, தாயை விட்டு, உறவுகளை விட்டு வந்தாலும் மார்க்கத்தோடு நல்ல சூழல், பாவம் நிறைந்த சில பகுதிகளில் அல்லாஹ் என்னை பாதுகாத்து நன்மை செய்கின்ற சில அமைப்புகளோடு அல்லாஹ் என்னை ஒன்று சேர்த்து நன்மைக்காக வேண்டி போட்டி போடுகிற ஒரு நல்ல அந்த வாலிபத்தை கழிக்கிற ஒரு பண்பாட்டை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கிறான் என்பது அடையாளம். அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கிறான் என்பது அடையாளம். இந்த உலகத்தில் இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டு அவன் உள்ளத்துல நான் செய்த பாவம் அது தவறாக இருக்கிறதே, தௌபா செய்யணுமே என்ற ஒரு மன உறுத்தல் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவனுடைய உள்ளம் இன்னும் உயிர் வாழ்கிறது என்பது அடையாளம். ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை பற்றியே கணக்கு இல்லாமல் அதை பற்றி எந்த விதமான ஒரு மனசுல சஞ்சலமும் இல்லாமல் எந்த மனிதன் வாழுகிறானோ அவன் புரிந்து கொள்ளட்டும், அவனுடைய உள்ளம் மரணித்து விட்டது என்பது அடையாளம். நம்மளையே என்ன செய்யலாம்? சோதிச்சு பார்க்கலாம். நம்ம எந்த உள்ளத்தோடு இருக்கிறோம், எந்த மனநிலைமையோடு இருக்கிறோம், எப்படியான வாழ்க்கையோடு இருக்கிறோம் என்பதை நாம் நம்மளை பரிசோதனை செய்து கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் என்பதை மறந்துவிடக் கூடாது. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு இளைஞர் சமூகங்கள் எல்லாம் யாரையோ தன்னுடைய முன்மாதிரியாக முடிவெட்டுவதிலிருந்து, ஆடை உடுப்பதிலிருந்து, சிரிப்பதிலிருந்து, சிந்திப்பதிலிருந்து, படிப்பதிலிருந்து, தூங்குவதிலிருந்து, இந்த உலக வாழ்வை கழிப்பதிலிருந்து தன்னுடைய ஸ்டைல், நடை, உடை, பாவனை அத்துணையையும் மாற்றிக் கொண்டு போகிற காலத்தில் அல்லாஹ் அதிலே இருந்து நம்மளை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை படிப்பதற்கும் கேட்பதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய பெரிய அருள் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த உலகத்துல சில சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. அவங்க எல்லாம் சின்ன சின்ன சஹாபாக்கள், வாலிப சஹாபாக்கள். நம்மளை போல அவங்களும் ஆசை, ஆர்வம், இந்த உலகத்தின் மீது பற்று, பாசம் எல்லாமே இருந்தவர்கள். ஆனா எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இறைவனுக்காக, இறை தூதருக்காக இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாங்க என்பதை பாருங்க. நம்ம எப்படி வாழ்றோம் என்பதை அந்த சஹாபாக்குடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்க. வயசு போனவங்க இளம காலத்தை கழித்ததை பத்தி கண்ணீர் வடிங்க. இளம காலத்தை பெற்றவர்கள் அல்லாஹ்வுக்கு நிறைய சுக்ர் செய்யுங்கள். அந்த காலத்துல இந்த மார்க்கம் கிடைக்கலையே, நம்ம நிறைய தவறு செஞ்சிட்டோமே என்பவர்கள் இந்த ரமலானை தௌபாவுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இளமையை பெற்றவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த காலத்தை பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத ஒரு முத்தான பருவம்
இந்த இளமை காலம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார், இது பெண்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும். இன்றைக்கு இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அளப்பெரிய இரக்கம் இருந்தது, பாசம் இருந்துச்சு. இன்றைக்கும் ஃபாத்திமா ஃபாத்திமா என்று சொல்லுகிற போது நம்முடைய வீட்டில் உள்ள ஒரு குழந்தை மாதிரியே ஒரு உணர்வு பிறக்குது. நமக்கு நம்முடைய பிள்ளை மாதிரியே அந்த பேரை கேட்கிற போது ஒரு இனம் தெரியாத இரக்கம் உள்ளத்தில் என்ன செய்கிறது, அலைமோதுகிறது. ஃபாத்திமாண்ட அப்படித்தான், ஃபாத்திமாவுடைய வரலாறு இப்படித்தான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இரக்கமாக இருந்தாங்க, இப்படி இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி சிரமப்பட்டாங்க, இப்படி திருமணம் முடித்தாங்க, இப்படி தோள்கள் எல்லாம் காய்ச்சி போயிடுச்சு, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளுடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருந்தது, இப்படி இப்படி போராட்டத்தை சந்திச்சாங்க, சாப்பாடு இல்லாம இருந்தாங்க, சின்ன காலத்துல அம்மாவை இழந்தாங்க என்ற அந்த வரலாறுகள் எல்லாம் நம்மட பிள்ளைக்கு நடந்ததை போல ஒரு உள் உணர்வு நமக்கு துடிக்குது. இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த பூமியில் வாழுகிற போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு மரணித்த ஒரு பிள்ளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மரணித்து கொஞ்ச காலத்துல மௌத்தாயிட்டாங்க. இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகிற தருணம் இந்த பூமியில அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, இவ யார் தெரியுமா? இந்த 2 ஹிஜ்ரத்துடைய கூலி வேண்டுமே என்று அபிசீனியாவுக்கும் சென்று அதுக்கு பிறகு அபிசீனியாவுல இருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு வந்தாங்களே. வந்த உடனே உமர்லாம் கேட்டாங்களே, யார் ரசூலுல்லாஹ்? உமர்லாம் கேட்டாங்களே, யார் அது அப்படி என்று. ஹப்ஸார்லாம் அது அஸ்மா பின்து உமைஸ் என்று சொன்னாங்களே. மௌத்தா யுத்தத்தில் மௌத்தாகி போனாரே, அலி ரலியல்லாஹுடைய தம்பி, உறவுக்காரர், அண்ணர், அவருடைய மனைவி அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. இவ பின்னால அபூபக்கர் அவர்களை திருமணம் முடித்திருந்தாங்க. அபூபக்கர் சித்தீக் அவர்களை திருமணம் முடித்திருந்தாங்க, பின்னால முடிச்சிருந்தாங்க. ஃபாத்திமாலாம் மௌத்தாக போறாங்க, மரண தருவாய். இந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கரை வர சொல்லுங்கன்னாங்க. ஏனென்றா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கும் ஒரு சிறியதொரு ஒரு மனசுல ஒரு சின்ன ஒரு தாக்கம் இருந்துச்சு. என்ன தாக்கம் என்றா, வாப்பா மௌத்தா போய்த்தாரு, வாழ்றதுக்கு சொத்து சுகம் இல்ல, வாப்பா விட்டுட்டு போன சொத்துல இருந்து ஏதாவது குடுங்கன்னு கேட்டாங்க. அவர் மார்க்கத்தை செஞ்சாரு. இவன் மனச்சாட்சியோடு என்ன செஞ்சா, வாப்பாட சொத்து எனக்கு வேணும் என்று கேட்டான். 2 பேரும் பிழை அல்ல, அவர் அமுல்படுத்தியது சுண்ணாவ, இவக்கு தெரியல, ஆனா கேட்டாங்க, அவர் கொடுக்கல, அதனால பேசாம விட்டாங்க. மௌத்தாகிற தருணம் கூப்பிட்டு அனுப்பினாங்க, அபூபக்கர் வர சொல்லுங்க அப்படின்னு. வந்திருக்கிறாங்க. சின்ன பருவத்தில இருந்து வாப்பாவோடு ஒன்றாக இருந்து வாப்பாவுக்கு பணிவிடை செய்து தண்ட மகளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருமணம் முடித்து கொடுத்து குடும்பத்தில் ஒரு அங்கத்தவராக மாறிய ஒரு உன்னத ஒரு நபித்தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள். அப்ப மௌத்துடைய தருணத்துல ஃபாத்திமா கூப்பிட்ட உடனே அந்த நேரத்துல ஃபாத்திமா கேட்கிறாங்க, ஏன் நீங்க எங்கட வாப்பட சொத்தை நீங்க தரல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாரு அபூபக்கர் சித்தீக், ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, நபிமார்கள் எல்லாம் மரணித்து விட்டால் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பைத்துல் மாலுக்கு போகணும்ன்றாங்க, அதுதான் அம்மா நான் தரல. ஃபாத்திமா, உங்களுக்கும் நான் தராமல் இருந்திருப்பேனா? இந்த பூமியில் என்னுடைய குடும்பத்தை விடவும் என்னுடைய பிள்ளைகளை விடவும் உங்களோடு தானே அம்மா நான் இரக்கம், எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு தானே வாழ வேண்டும் என்று நான் துடித்தவன், உங்களுக்கு நான் அப்படி தராமல் இருந்திருப்பேனா என்று கேட்டு 2 பேரும் சமாதானமாகி அந்த நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து கொண்டு பணிவிடை செய்து கொண்டிருந்தவர் அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. யாருடைய மனைவி? அபூபக்கர் சித்தீக் மனைவி. முதல் யாருடைய மனைவி? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் உடைய மனைவி. பின்னால யார் முடிச்சிருந்தாங்க?
அபூபக்கர் சித்திக் முடித்திருந்தாங்க, திருமணம் முடித்திருந்தாங்க. இப்ப ஃபாத்திமா மௌத்தாகிற தருணம், சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு பெண்களும் ஆழமாக இந்த செய்தியை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். மௌத்தாகிற தருணத்துல சொன்னாங்க, நான் மௌத்தாயிட்டேன்டா, என்ன நீங்களே குளிப்பாட்டி என்ன நீங்களே கஃன் செய்யுங்க. யார்கிட்ட? அஸ்மா பின்த் உமைஸ் கிட்ட சொல்றாங்க. அப்படி மௌத்தாயிட்டேன்டா, குளிப்பாட்டி கஃன் செஞ்சதற்கு பிறகு என்ன அப்படியே இன்றைக்கு நீங்க பார்த்தா ஹரத்திலே என்ன செய்வாங்க, ஒரு தட்டுல வச்சு ஜனாசாவை தூக்கிட்டு அப்படியே ஓடுவாங்க. ஜனாசாவை தூக்கிட்டு ஓடுவாங்க. ஆனா பொண்ணாண்டு தெரியாது, அவ்வளவுக்கு மறைச்சிருக்கும், அவங்களோட உடுப்புகளை போட்டு மறைச்சிருக்கும். ஃபாத்திமா சொல்றாங்க, நான் மௌத்தாயிட்டேன்டா, இப்படியே ஒரு தட்டுல வச்சு தூக்கிட்டு போறது எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு நீங்க என் உடம்பு விளங்காத அடிப்படையில் ஏதாவது அந்த என் ஜனாசாவுக்கு மேலாக வைத்து, இப்ப நம்மட ஊர்ல எல்லாம் இருக்க சந்துக், அந்த முதலாவது மூடி போடப்பட்ட ஜனாசா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜனாசா. அப்பதான் ஃபாத்திமா நாய் சொல்றாங்க, நான் மௌத்தாயிட்டேன் என்றால் என்னை ஒத்தையடியாக அப்படியே ஒரு தட்டில் வைத்து கொண்டு போக வேண்டாம், அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. அப்படியே என்னை நீங்கள் ஒரு மூடி போல ஒன்றை தயார் செய்து அதுக்குள்ள வச்சு என்னை கொண்டு போங்க அப்படின்றாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது அந்த சந்தூக்குக்கு மூடி போடப்பட்ட ஒரு ஜனாசா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜனாசா. இதுல என்ன தெரியுமா ஆச்சரியம்? மரணத்துக்கு முன்னரும் கவலை, மரணித்ததற்கு பிறகும் கவலை. என்ன தெரியுமா? நான் மௌத்தாகினால் என்னுடைய உடம்பு கூட யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக, தூக்கப்படுகிற ஜனாசா கூட வெளியில் விளங்கிவிடக் கூடாது என்பதற்காக அந்த வசியத்தை இந்த பூமியில் செய்துவிட்டுத்தான் மரணித்து போனார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, அந்த பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கின்ற பெற்றோர்களை அழைத்து கேட்கிறேன், சுப்ஹானல்லாஹ், நம்மட பிள்ளையுடைய ஆடை உசுரோடு வாழ்ற போது, நம்மட பொம்புள பிள்ளையுடைய ஆடை முடிக்கு கலர் பண்ணது பிள்ளை, ஒரு தொங்கல் முன்னுக்கு தூங்குது, மறு தொங்கல் பின்னால தூங்குது, ஒரு சின்ன ஒரு ஷோல் துண்டு தலையில போடுற ஷோல் ஒரு சின்ன கைக்குட்ட மாதிரி ஹெங்கி மாதிரி இருக்குது, அதை போட்டு சுத்திரிக்குது. அந்த பிள்ளை மறைக்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் வெளியில இருக்கிறது. பூமியில் நடமாடும் ஜனாசாக்களாக தன்னுடைய உடம்புகளை மறைத்துக் கொள்ள முடியாமல் நம்ம பெத்த பிள்ளை நம்மட கண்ணுக்கு முன்னால தெரியுது. மரண தருவாயில அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளார், நான் மௌத்தாகினால் என்னை அப்படியே நீங்கள் இப்படியே தட்டில வைத்து ஒத்தடியாக கொண்டு போய் விடாமல் என்னை மறைச்சு கொண்டு போங்க என்று வசியத்து செய்துவிட்டு தான் இந்த பூமியில் மரணித்து போனார்களாக இருந்தால், நம்மட பிள்ளையுடைய ஆடைகள், நம்மட மனைவி மக்களுடைய ஆடைகள், நாங்க வாங்கி கொடுக்கிற ஆடைகள், நாங்க வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு எங்களோட பிள்ளைகளுக்காக செலவழிக்குகின்ற செலவீனங்கள் எம்மாத்திரம் இருக்கிறது என்பதை ஒரு கணம் ஒவ்வொரு தாயும் தந்தையும் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பெண்களுக்கும் ஆண்களுக்குமான உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு. இது சம்பந்தமாக நிறைய பேசலாம். இருந்தாலும் சில சஹாபாக்குடைய முக்கியமான சில வரலாற்று செய்திகளை நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில விஷயங்களை ஞாபகத்துக்காக தொட்டு செல்லுகிறேன். இந்த பூமியில் வாழ்ந்த பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் வயதுல சிறியவங்க, ஆனா அவங்களோட சேவை பெருசு. அவங்க இந்த பூமியில் வாழ்ந்த போது வயசுல சிறுசி, அறிவுல பெருசு. அவங்க இந்த பூமியில் வாழ்ந்த போது ஆள் சிறுசி. அவங்க காட்டிய யுத்தத்தின் வீரங்கள் பெருசு. இன்னைக்கு நம்ம பெரியாக்கள், ஆனா அவங்களுக்கு கிட்டையும் கொண்டு போய் நம்மளை வைக்க இயலாது. அவ்வளவுக்கு சிறிய பருவத்தில் இந்த மார்க்கத்துக்காக தன்னால் முடியுமான சேவைகளையும் தன்னால் முடியுமான அத்துணை ஒத்துழைப்புகளையும் பாவத்திலிருந்து பாதுகாப்பதிலும் வணக்க வழிபாடுகளில் இன்பம் காணுவதிலும் இந்த உலகத்தில் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்க, தொட்டுட்டு போற சில செய்திகளை மட்டும். தன்னுடைய 15வது வயதுல ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயினால் ஒரு சிறப்பு பட்டத்தை பெற்றுக்கொள்ள 15வது வயசு. நம்மட மகனுக்கு 15, 16. இன்னும் குர்ஆன்ல சில சூரா பாடம் இல்லை, இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்கா ஓத முடியல. மாஷா அல்லாஹ் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி
உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனை படிச்சு தாரோம், மார்க்கத்தை படிச்சு தாரோம், சுன்னாவை படிச்சு தாரோம். வர முடியலையா ஆன்லைன்ல படிச்சு தாரோம். பெண்களுக்கான வகுப்பு, ஆண்களுக்கான வகுப்பு, பிள்ளைகளுக்கான போட்டி நிகழ்ச்சிகள் எல்லாமே செய்கிறோம் வாங்க, ஃப்ரீயா செய்கிறோம் வாங்க என்றால் அதுக்கு இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்பி அதற்காக நேர காலத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர தயாரில்லை. ஆனா வேற வேற விஷயம் என்றால் அதுக்கு டிக்கெட்டை போட்டுட்டு நாட்டுக்கு போய் ஊருக்கு போய் லட்சக்கணக்கில் செலவழிச்சு கோடிக்கணக்கில் கொட்டி அவன் ஃபெயில் ஆயினாலும் பரவாயில்லை என்பதற்காக 1000 முயற்சிகள் கடன் கூட பெற்றுக் கொள்கிறோம். வேணான்னு சொல்லல, உலகமும் வேணும், அதை விட மார்க்கமும் வேணும். உலகமும் வேணும், அதை தாண்டி மார்க்கத்துக்கான ஒரு முயற்சியும் வேணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி நபியின் ஹவாரியன். இந்த பூமியில ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு பாதுகாவலர்கள் இருந்தார்கள். என்னுடைய பாதுகாவலராக ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவருக்கு அப்ப 15 வயதாக இருந்தது என்பதை நானும் நீங்களும் வரலாறுகளிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது, நான் சொல்ல போற செய்தி தெரிஞ்சது. இந்த முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவனோட வாப்பா ஒரு நொண்டி மனிதர். இந்த 2 பிள்ளைகளுடைய வாப்பாக்காரர் ஒரு நொண்டி ஆள், நொண்டி தான் வந்தார். அவரும் ஒரு யுத்த காலத்துல மௌத்தாகினார். உங்களுக்கு தெரியும், இந்த முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் அபூ ஜஹலை கொண்டாங்க என்பது வரலாறு படித்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், அவங்க அந்த நேரத்தில் அவங்களோட வயசு 13-14 வயசு. நமக்கு நம்மட பிள்ளைக்கு தொழக்கூட தெரியாது. அந்த வயசு அபூ ஜஹலை கொல்ற வயசு. அபூ ஜஹல் சாதாரண மனுஷனா வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். யுத்தகலம் என்பது சாதாரண ஒரு விஷயமா தோழர்களே, வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். அபூ ஜஹல் கொல்லப்படுற நிகழ்வு என்பது சாதாரண விஷயமா தோழர்களே. அல்லாஹு அக்பர். அந்த நேரத்தில் அவங்களோட வயசு கிட்டத்தட்ட 13-14 வயது. இந்த பூமியில அபூ ஜஹலை கொல்றாங்க. அவங்களுக்கு அபூ ஜஹல் யாருன்னு அடையாளம் தெரியாது. அப்ப என்னத்துக்காக கொண்டாங்க? அபூ ஜஹலை யாருன்னே தெரியாதா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பக்கத்துல நிக்கிறாராம். அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாராம், சி ஈன நம்ம நிக்கிறத சஹாபாக்கள் அங்கால நிக்கிறாங்க, அங்க போய் நின்றா நமக்கும் பாதுகாப்பா இருந்திருக்கும், மனசுக்கும் பலமா இருந்திருக்கும் என்று நினைக்கிறாராம். அப்பதான் இந்த பிள்ளைகள் ஒருவர் வந்து அப்படியே சுரண்டி கேட்கிறாராம், அபூ ஜஹல் யாருன்னு கேட்டாராம். அப்ப இவரு கேட்டாரா, ஏன் கேட்கிறீங்க? அப்ப சொன்னாங்களாம், இதோ நான் அல்லது அண்ணா நிற்கிறார், அவரு இந்த இடத்துல மௌத்தாகிற வரைக்கும் ஒன்று நாங்க மௌத்தாகணும் அல்லது அபூ ஜஹலை கொல்லணும். அவன் அல்லாஹ்வோட தூதரை ஏசுறானாமா, அவன் திட்டுறானாமா, அதனால ஒன்று நாங்க சாகிற வரைக்கும் அவனை சாகடிப்போம் அல்லது நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் என்ன செய்வோம், மரணித்து விடுவோம் அப்படின்னாங்க. அங்கால நின்றவர் உசுப்பி, அபூ ஜஹல் யாருங்க, யாரு, ஏன் கேக்குறீங்க? இல்ல அவனை கொல்லணும், ஏன் அல்லாஹ்வோட தூதரை ஏசுறானாமே, ஓ அதுக்கா? அப்படின்னா ஒன்று நாங்க இந்த இடத்தில் உயிர் பிரியணும் அல்லது அவனுடைய உயிர் பிரியும். நான் சும்மா கேட்கிறேன், இது ஒரு சாதாரண வரலாறு. இவ்வளவு காலம் கேட்டேன் தானே. இந்த பிள்ளைகளுக்கு 13-14 வயதுல இருந்த அல்லாஹ்வோட தூதர் மீது உள்ள முஹப்பத்தை தவிர வேற என்ன தோழர்களை கொள்ளுவதற்கு காரணமா இருந்துச்சு? நம்மட பிள்ளைக்கு 20 வயசாகிட்டு 25 வயசாகிட்டு இந்த முகத்துல வளர்ற தாடிய நம்மட பிள்ளை சுண்ணாவுக்காக வைக்கிறதுக்கு மனசு வரல. நம்மட பிள்ளைக்கு சகரு அந்திம நேரத்துல கஷ்டப்பட்டு எழுப்பி நித்திர கண்ணுல சாப்பிட வைக்க வேண்டிய ஒரு நிலைமை. நம்மட பிள்ளையோட மனசுல குர்ஆன் வசனம் 0, காலை மாலை திக்ர் இல்ல, துஆ கேட்கிற பழக்கம் இல்ல. இந்த உலகத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருணம் குத்தப்பட்டு குறவுயிராக இருக்கிறார். மதீனாவிலே உள்ள சில பிள்ளைகள், இளைஞர்கள் உமர் அவர்களை பார்க்க வராங்க. அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்றாங்க, இளைஞர்கள் ஆறுதல் சொன்னாங்க.
கவலைப்படாதுங்க, நீங்க மௌத்தாயின நல்லது உண்டு உங்களுக்கு, ஏன் நீங்க கவலைப்படணும், ஆறுதல் சொல்றாங்க. உங்களை ரசூலுல்லாஹ் சுவர்க்கவாதின்னு தானே சொன்னாங்க, ஏன் கவலைப்படணும்னு ஆறுதல் சொல்றாங்க. ஆறுதல் சொல்லிட்டு போற நேரம் மௌத்தாக போறாரு ஹலீஃபா உமர். அப்படியே இளைஞர்களை பார்க்கிறாரு. பார்க்கிற நேரம் அந்த வந்த இளைஞர்கள்ல ஒருவருடைய ஆடை கரண்டைக்கு கீழே இருக்குது. கூப்பிடுங்க வாங்கப்பா, ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. மனசுக்கு ஒத்துணர்வு, ஒரு புத்துணர்ச்சி வார்த்தை சொல்லிட்டு போறாங்க. அந்த நேரத்தில் இங்க வாங்கப்பா, உங்களோட ஆடையை உசத்திக்கங்க. நம்மட புள்ள நம்மட கண்ணுக்கு முன்னுக்கும் நரகவாதியுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த ஆடை கலாச்சாரம் சர்வசாதாரணமா உடுத்துட்டு போறான். வாப்பாவும் அப்படிதான் உடுக்குறாரு, மகனும் அப்படிதான் உடுக்குறாங்க. அல்லாட தொழுகைங்க, தொழுகையிலே அப்படிதான் நினைக்கிறோம். அது ஒருத்தருக்கு பெருசா ஒரு பாரதூரமா விளங்குது இல்லையா? கியாமுல் லைல் தொழுகிறாரு, மன்னிச்சுக்கோங்க தெரியாம நிறைய பேர் செய்வீங்க. நான் கண்டும் சொல்லலண்டா, நான் குற்றவாளி ஆயிடுவேனே, அதனால சொல்றேன். நிறைய பேர் கியாமுல் லைல் தொழுகிறீங்க. கியாமுல் லைல் எதுக்காக தொழுகிறீங்க? நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கம் போய் நன்மைகள் கிடைத்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உயர்வை பெற்றுக் கொள்ளணும் என்பதுதானே நோக்கம். வேற என்னங்க நோக்கம்? பேரப்பதிவு செய்ய வாரீங்களா? வந்தா ஏதாவது சாப்பாடு அப்படி ஒன்றுமே இல்லையங்க. நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட தொழுகைக்காக வருகிற போது ஏன் கொஞ்சம் ஆடைய உசத்தி இவ்வளவு பாரதூரமாக நரகவாதியுடைய அடையாளம் என்று எச்சரிக்கப்பட்ட இந்த ஒரு விடயத்தில் ஏன் இவ்வளவு ஒரு அசல்டாக, ஒரு பொதுபோக்கு தன்மையோடு ஏனுங்க நம்ம வாழணும்? நம்மட புள்ள நரகவாதியுடைய அடையாளம் நாங்களே ரசூலுல்லாஹ், நம்ம அப்படின்னாங்களே, பயம் வராதா? ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்காதா? புள்ள பொண்டிங் தாடி வைக்கிறான், அந்த கிறுக்கன் ஒரு தாடி வச்சா இவனு அப்படி ஒரு தாடி வைக்கிறான். அவன் ஒரு ஜாதி டிஷர்ட்டை போட்டா இவனும் டிஷர்ட் போடுறான். அவன் ஒரு 15-20 பொக்கட்டு வச்ச ஒரு பொட்டமை போட்டா இவனும் 15-20 பொட்டம் பொக்கட்டு வச்ச பொட்டமை போடுறான். நான் சும்மா கேட்கிறேன், அவன் இங்கால குறைச்சி வெட்டினா இவரும் குறைச்சி வெட்டுறாரு, இங்கால காந்து வெட்டினா இவரும் காந்து வெட்டுறாரு. தட்டை அடிச்சா தட்டை அடிக்கிறான், மொட்டை அடிச்சா மொட்டை அடிக்கிறான், நடுவால பிரிச்சா நடுவால பிரிக்கிறான், சைட்டால பிரிச்சா சைட்டால பிடிக்கிறான். இத்துணைக்கும் அவன் ஏதோ காசுக்காக வேண்டி மார்க்கம் இல்லாத இந்த உலகத்துல அல்லாஹ்வை மறுத்தவர்கள் செய்கிற அந்த நடிகர்களுடைய அந்த ஆசை ஆர்வம் பிள்ளைகளுடைய மனசுல விதைச்சிருக்குது. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத் ஊத்த மாட்டீங்களா? மனசுல ஊத்த மாட்டீங்களா? ஏன் ரசூலுல்லாஹ்வை யோசிக்கணும், ஏன் நேசிக்கணும்? பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? இந்த சஹாபாக்களுக்கு கொல்லணும் என்ற உணர்வு வந்துச்சு. ஒரு ஏசினான் என்பதற்காக எந்த உசுறு போற வரைக்கும், உசுறு போனாலும் அவனை விட மாட்டேன் என்ற உணர்வு வந்துச்சுங்க. ஏன் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும்? பிள்ளைகளுக்கு யாராவது சொல்லி கொடுத்தீங்களா? ஏன் நேசிக்கணும் ரசூலுல்லாஹ்வை? ஒன்று சொல்லட்டுமா, ரசூலுல்லாஹ்வை ஏன் நேசிக்கணும் என்று? நாளைக்கு நம்மளெல்லாம் மௌத்தாயின உடனே எல்லாரும் எழுப்பப்படுவோம் அல்ல, எழுப்பப்பட்டதற்கு பிறகு அந்த நேரத்தில் மறுமையுடைய விசாரணைக்காக மக்கள் எல்லாம் நிற்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பாங்க. அந்த நேரம் மைதானம் பதறிக்கிட்டு இருக்கும், கொட்டா கொட்டன வேர்வைகள் கொட்டும், சூரியன் மிக சமீபமாக இருக்கும். மக்கள் யோசிப்பாங்க, விசாரணை முடிஞ்சு எங்கேயாவது போயிட்டோம்னா சரியே என்று அவ்வளவு அல்லோல கல்லோல படுற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலத்துல போவாங்க. எல்லாரும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போவாங்க. எங்களுக்காக ஷஃபாத்து செஞ்சு இருக்கிற விஷயங்களை எல்லாம் முடிச்சு, இந்த பிரச்சனையை முடிச்சு எங்களை நீங்க அனுப்புங்க, பேசுங்க அல்லாஹ் கிட்ட போய். அப்ப சொல்லுவாரு, ஏலா நான் ஒரு பொய் சொல்லி இருக்கிறேன், எனக்கு பயமா இருக்குது, யா நஃப்ஸி யா நஃப்ஸி, பயமா இருக்குது பயமா இருக்குன்னுவாரு. நீங்க மூசா கிட்ட போங்கன்னுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல நான் ஒரு கொலை செஞ்சேன், யா நஃப்ஸி யா நஃப்ஸி, பயமா இருக்குது பயமா இருக்குது. ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, ஒன்று சொல்ல மாட்டார், யா நஃப்ஸி பயமா இருக்குது, எந்த ஆத்மாவை பத்தி எனக்கு பயமா இருக்குன்னுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, முஹம்மத் கிட்ட போங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மக்களும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருவாங்க. எல்லா நபிமாரும் என்ன சொன்னாங்க? யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்ற ஆத்மாவே என்ற ஆத்மாவே என்ற ஆத்மாவே. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒட்டுமொத்த மக்களும் வந்ததோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்
அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விழுந்து அழுவார். அழுகிற போது அவர் சொல்லுகிற வார்த்தை யா நஃப்ஸி என்று சொல்ல மாட்டார், யா ஃபாத்திமா என்று சொல்ல மாட்டார், என்ற மனைவியே என்று அழைக்க மாட்டார், என்ற பிள்ளைகளே என்று கூப்பிட மாட்டார். உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி, என்ற சமூகமே என்ற சமூகமே என்ற சமூகமே என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் அழுவாங்க தோழர்களே. அப்படிப்பட்ட ரசூலன் நம்மட பிள்ளைகளுக்கு பாசத்துக்குரியவராக, நேசத்துக்குரியவராக, அன்புக்குரியவராக, அவருடைய சொல்லும் செயலும் அங்கீகாரமும் வர்ணனையும் அதுதான் அவனுடைய வாழ்க்கை என்பதை ஊட்டி வளர்க்க வேண்டிய பெற்றோர்கள் சர்வ சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்மட பிள்ளைகளை வழிநடத்த தவறுகிறோம் என்றால், அந்த முஆது முஅவ்விதுக்கு 13-14 வயது ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்களுக்கு மனசு துடிக்குது இறை தூதரை ஏசினான் என்பதற்காக வேண்டி. ஒன்று நான் வாழோடும், அல்லது அவன் சாகோடும், அல்லது அவன் சாகோடும் நான் வாழோடும் என்ற அந்த களத்தை சந்திக்கிறாங்கண்டா நம்மளோட பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்ல மாட்டோமா? இளம் சஹாபாக்கள் சாதாரண ஒரு வாழ்க்கையா அந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த பூமியில முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வயசு போன காலத்துல. இரண்டாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இளைஞர்கள்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு. 10 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். 10 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த பூமியில அலி ரலியல்லாஹு அவர்களை சொந்த பிள்ளை மாதிரி தான் வளர்த்தாரு. அவங்களோட வாப்பா அபூ தாலிப் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த பூமியில வளர்த்தாரு, பார்த்தாரு. ஆனா பெத்த பிள்ளைக்கும் வளர்த்த பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? அதனாலதான் இங்க ஆடு மேய்க்க ரசூலுல்லாஹ் போனாரு. அபூ தாலிப் கூட தான் இருந்தாரு, ஆடு மேய்க்க போனாரு தானே. அலி ரலியல்லாஹு போனாங்க ஆடு மேய்க்க இல்லையே. பெத்த பிள்ளைக்கும் வளர்க்கிற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கும், புரிஞ்சு கொள்ளணும். தப்பில்ல, தவறல்ல. அபூ தாலிபு கெட்டவரோ அவர் நரகவாதி தான், அதுல மாற்று கருத்தல்ல. என்ன சொல்ல வாரன் என்றால், அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் அன்றையில இருந்து அவரை வளர்த்து மார்க்கத்தை ஊட்டி தண்ட மகள் ஈர கொழுந்த அல்லாஹ்வுடைய தூதர் முடித்து கொடுக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்வதற்கு 10 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அன்றையிலிருந்து இறுதி வரைக்கும் அவருடைய போராட்டம், அவருடைய முயற்சி, அவர் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி செய்த தியாகங்கள் ஏராளம் தாராளம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல 4 அபாதிலாக்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் சின்னாங்க. அவங்களோட வாப்பா மாறு சஹாபாக்கள். அதுல ஒன்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், சின்ன பிள்ளை. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்ற பேரை கேட்டா எல்லார மனசுலையும் வாரது தஃப்சீர். அவர்தான் இருக்கிற தஃப்சீர்களுக்கு மிக சிறந்த வியாக்கியானம் செய்த உயர்ந்த ஒரு சஹாபி, சின்ன சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு உமர், உமருடைய மகனார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்பாஸனுடைய மகனார். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர்னுடைய மகனார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ். இந்த 4 பேருக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் அபாதிலாக்கள் என்று சொல்லுவாங்க. சின்ன ஆக்கள் செய்த சேவைகள் பெரிய சேவைகள். சின்ன சஹாபாக்கள் அவர்களுடைய சேவைகள் பெரிது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ்ந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 11வது வயதுல ஹிஜ்ரத்தை மேற்கொள்றாங்க. 11வது வயசுல மக்காவை விட்டு மதீனாவுக்கு போற அளவுக்கு இந்த பூமியில் இஸ்லாம் ஈமான் அவருடைய உள்ளத்தில் பதிந்திருந்தது என்பதை பார்க்கிறோம். 17வது வயதுல இந்த பூமியில உள்ள சுரியானி மொழியை படிச்சு, யூதர்களுடைய மொழியை படிச்சு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வார போற கடிதங்களுடைய விளக்கத்தை சொல்லுகிற ஒரு அறிவுள்ள ஒரு மனிதராக ஸைத் இப்னு சாபித் இருந்தாங்க. அவர்தான் இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதுக்கு மிக பிரதானமான ஒரு காரணமாகவும் என்ன செய்தார், அவர் இருந்தார் என்பதை என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். பல யுத்தங்கள்ல கலந்து கொண்டார். சின்ன சின்ன வயசுல போய் ரசூலுல்லாஹ் யுத்தத்துல கலந்து கொள்ளணும் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் வேணா வேணா வேணாண்டு ஒதுக்கி போனாங்க. கடைசியாக நான் நினைக்கிறேன் 15வது வயதுல ஹந்தக் யுத்தத்தில் அவர் முதலாவது என்ன செய்தார், கலந்து கொண்டார் என்ற வரலாற்று செய்தியை பார்க்கிறோம். இஸ்லாத்தை சின்ன வயதுல ஏற்றுக்கொண்டு 15வது வயதுல ஹந்தக்குடைய யுத்தத்தில் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு நின்று போராடிய ஒரு மனிதராக இவர் இருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு புகாரியில 1157வது செய்தி.
பாருங்க, அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ் அந்த நேரம் மினாவுல ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நான் சின்ன பிள்ளை. எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைன்றால், அப்பதான் நான் பருவ வயதை அடைவதற்கான ஒரு வயது. பருவ வயதை அடையல, அதை நெருங்கிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுல தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அவருடைய இறுதி ஹஜ்ஜி. நான் அப்படியே ஒரு ஒட்டகத்தில், பெண் ஒட்டகத்தில் ஏறி அப்படியே போய் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அந்த ஒட்டகத்தை விட்டேன். அந்த ஒட்டகம் மேய ஆரம்பித்தது. அப்படியே முன் சஃப்ல வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் சஹாபாக்களோடு சேர்ந்து தொழுதேன் என்றார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மினாவுல ரசூலுல்லாஹ் தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. நான் பருவ வயதை அடைகிற அண்மித்த காலம் ஒரு பெண் ஒட்டகத்தில் ஏறி அப்படியே வந்து முன்னால ஒட்டகத்தை விட்டுட்டு அது மேயுது. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால போய் சஹாபாக்களோடு நின்று நான் தொழுது. மாப்பாமாரெல்லாம் முன்னுக்கு இஞ்ச பிள்ளைகளை காணல. நிறைய பிள்ளைகள் அங்க ஒரு மூலையில, இங்க ஒரு மூலையில, வெளியில, அந்த காரடிய இந்த காரடிய, அங்க இஞ்ச டீ, இது இப்படிதான் கூட பிள்ளையெல்லாம் தெரியுது. வாப்பா அல்லாஹ் அக்பர்னு தக்குவாவோட நிக்கிறாரு. பிள்ளையே காணல. அங்க நிக்கிறவடே உள்ளுக்கு போடா, டே அதை செய்யடா, டே இதை செய்யடான்னு பிள்ளைகளை அனுப்புற கூத்தா தான் இருக்கு. உங்களோட பிள்ளைகளை நீங்க உங்களுக்கு பக்கத்துல வச்சு தொலை பழக்குங்க. மகன், நீங்க வாரது வெளியாடுறதுக்கு இல்ல வாப்பா. அடே நான் மௌத்தாயினாலும் நீ இந்த தொழுகையை காலம் எல்லாம் தொழணுமேடா. எனக்கு தான் இந்த சந்தர்ப்பம் இளம காலத்துல கிடைக்கல, உனக்கு கிடைச்சிருக்கேன் மகன். மாஷா அல்லாஹ், வா எனக்கு பக்கத்துல இரு. வாப்பாக்கு பிள்ளைய பக்கத்துக்கு வச்சு கொள்ளையலாம், பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைய பார்க்கணும். என்ன இது நிலைமை? இங்க இருக்கிறார்கள் வந்து அவங்களை கட்டுப்படுத்தி அதை செய்யாதங்க, இதை செய்யாதங்க, அதை பிடிங்க, இதை பிடிங்க. வாப்பா தொழுவிட்டு இருக்கிறாரு, பிள்ளை அங்க அளவழி அடிக்கிட்டு இருக்கிறான். சின்ன பருவத்துல பருவ வயது அடைகிறதுக்கு அண்மித்த காலத்துல ரசூலுல்லாஹி அவர்களோடு போய் மினாவுல அசர் தொழுகையை தொழுகிறதுக்கு ஒரு புத்திசாலி உள்ள பிள்ளையாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இருந்திருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, புகாரியில 4970வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. உமர் மஷூரா செய்கிற சபையில பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட சில சஹாபாக்களை தான் வச்சிருப்பாங்க. பத்ர் சஹாபாக்கள் அது ஒரு தனி சிறப்பு அவங்களுக்கு. அந்த சபையில அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸையும் வச்சிருந்தாங்க. பத்ர் சஹாபாக்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை பார்க்கிற நேரம் அவர் ஒத்த வயசுல ஒத்த பிள்ளைகள் நமக்கும் இருக்குது. மஷூரா செய்கிற சபையில அவரையும் வச்சுக்கிட்டு மஷூரா செஞ்சா எப்படி மஷூரா பண்றது? எங்களுக்கும் அவர் மாதிரி பிள்ளைகள் இருக்குதே அப்படின்னு கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, மனசுக்குள்ள ஒரு வகையான ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது உமர்லாவும் விளங்கிட்டு, யாருக்கும் விருப்பம் இல்லை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை வச்சிருக்கிறது. இவங்க விரும்பல. காரணம், அவங்க பெரிய வயது, இவர் சின்ன வயது. நீங்க யோசிக்கணும் இந்த இடத்துல என்ன தெரியுமா, பெரிய பெரிய சஹாபாக்களோட சின்ன சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் மஷூரா சொல்லுகிற சபையில இருந்திருக்கிறார். இதுதான் நீங்க எடுக்க வேண்டிய மிக பிரதானமான ஒரு விஷயம். இந்த சபையில உமர்லாம் விளங்கப்படுத்தல. ஒருத்தருக்கு ஏன் தெரியுமா வச்சிருக்கேன்னு விளங்கப்படுத்தல. இதுக்கு மேல உமர்லாவுக்கு ஏழாம். இப்போ ஒரு மஷூரா சபையை கூட்டினாங்க. அதுக்கு திரும்ப அப்பாஸ்னும் கொண்டு வந்தாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ்னும் கொண்டு வந்தாங்க. இப்ப எல்லாரும் இருக்கிற நேரம் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, சரி, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, இந்த சூரா எதை பத்தி பேசுதுன்னு பெரிய பெரிய சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க. அந்த நேரத்துல சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த சூரா இஸ்திக்பார் செய்யுமாறு அல்லாஹ்வை புகழுமாறு பேசுது அப்படின்னாங்க. சில சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்னத்தை பத்தி பேசுது அப்படின்னு மௌனமா இருந்தாங்க. அப்படியே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இருக்கிறாங்க, என்னத்தை பத்தி பேசுதுன்னு கேட்டாங்க. சின்ன பிள்ளை கேட்டாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை பத்தி, அவருடைய அஜலை பத்தி பேசுதுன்னாங்க. அப்பதான் சொன்னாங்க, தோழர்களே, அப்பாஸை இந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை இந்த சபையில வச்சிருக்கக்கூடிய அர்த்தமும் யதார்த்தமும் புரிகிறதா? அவர் குர்ஆனிலும் மார்க்க விஷயத்திலும் அறிவுள்ள ஒரு பிள்ளையாக இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய இது சாதாரணமான விஷயமா? இது நமக்கு குர்ஆன் அது சாதாரணமாக இருந்தால் இது சாதாரணம்.
நமக்கு குர்ஆன் தான் பெருசாக இருந்தால் இதைவிடவும் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு செய்தி என்ன செய்யாது, இருக்காது. இதைவிடவும் ஒரு பெரியதொரு செய்தி என்ன செய்யாது, இருக்காது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு இந்த சூரா இறங்கின உடனே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் வருவதை நீங்கள் கண்டால் ஃபஸப்பிஹ், நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்வை புகழுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க என்ற வசனம் இறங்கின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குஇலும் சுஜூதிலும் வளமையாக ஓதி வந்த ஔராதை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு மௌத்தாகிற வரைக்கும் ருக்குஇலும் சுஜூதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓத ஆரம்பித்தார்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. இந்த சூரா இறங்கின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வளமையாக ருக்குஇலும் சுஜூதிலும் ஓதுவமே சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் அலா இப்படிப்பட்ட ஔராதுக்களை விட்டு மரணிக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி ஏன் தெரியுமா? அந்த சூராவுல அல்லாஹ் தஆலா ஃபஸப்பிஹ், அல்லாஹ்வே நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொல்றார். பிஹம்தி, அல்லாஹ்வே நீங்கள் ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். வஸ்தக்ஃபிரு, நீங்கள் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்கிறார். அதனால ரசூலுல்லாஹ் சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக, சுப்ஹானக அல்லாஹும்ம எல்லாமே யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், ரப்பனா வ பிஹம்திக எல்லா புகழும் உனக்குத்தான், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நான் உன்னிடத்தில் அதே வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குயிலும் சுஜூதிலும் ஓதினார்கள் என்பதை ஆயிஷா அவர்கள் சொல்லுவதை புகாரியிலே பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள் சின்ன சின்ன காலங்களில் சஹாபாக்கள் செய்த சேவைகள் என்பது இந்த குர்ஆனுக்கும் மார்க்கத்துக்கும் செய்த சேவைகள் என்பது அவர்களுடைய வயதை விடவும் அறிவை விடவும் ஆக்களை விடவும் பெரியது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஒரு தடவை இன்னைக்கு நம்மளோட பிள்ளைகளை விட்டு சின்ன சின்ன ஹிதுமத்துக்களுக்கு வேலைக்கு பிள்ளைகளை பழக்கும். நம்மளோட பிள்ளைகளை வேலைக்கு மார்க்க விஷயத்துக்காக கூட்டிட்டு வரும். அதை பிடி மகன், இதை பிடி மகன். நம்ம மூத்தாயினாலும் அவன் அந்த அந்த வேலையை செய்யற ஒரு ஆளா இருக்கும். இந்த பூமியில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உது எடுக்கிறதுக்காக தண்ணியை கொண்டு வைக்கிறாங்க. ஹிதுமத் செய்றாக்கள் தானே சஹாபாக்கள், ஹிதுமத் செய்தவங்க. நீங்க பாருங்க அனஸ் வாழ்க்கையை சின்ன பருவத்தில் கொண்டு போய், நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 வயதுல கொண்டு போய் உம்மா ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. உம்மு சுலைம் கொடுக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் என் பிள்ளைக்கு சம்பளம் வேணாம், என் பிள்ளைய நீங்க வேலைக்காரனா வச்சுக்கோங்க யா ரசூலுல்லாஹ், என்ற பிள்ளை உங்கள்கிட்ட இருந்து மார்க்கத்தை படிக்கட்டும் யா ரசூலுல்லாஹ், மார்க்கத்தை படிக்கட்டும் அப்படின்னாங்க. அந்த பிள்ளையுடைய மார்க்க அறிவு எப்படி தெரியுமா இருந்துச்சு? உம்மு சுலைம் அவர்கள் வாப்பா இல்லாம, அவருடைய சொந்த வாப்பா மூத்து தானே, அதுக்கு பிறகுதானே அபு தல்காவை முடிக்கிறாங்க. அபு தல்காவை முடிச்சதுக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறக்குதே. இந்த பிள்ளைய உம்மு சுலையும் அனஸ்லானும் கூப்பிட்டு வாமாக இந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் ரசூலுல்லாஹ் கிட்ட காட்டுனாங்க. நம்மட பிள்ளை நினைச்சுவான், ஓ வாப்பா மௌத்தாயிரும், நீங்க வேற கல்யாணம் முடிச்சிட்டீங்களா, அதுக்குள்ள வேற இந்த பிள்ளைய நான் தூக்கிட்டு போகணுமா அப்படிதானே கேட்பான். மார்க்கம் இருந்துச்சு பிள்ளைகிட்ட. அந்த பிள்ளைய ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டு போய் யார் ரசூலுல்லாஹ், என்ற தம்பி யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஈத்தம்பழத்தை எடுத்து வாயில வைத்து அதை மெண்டு அந்த பிள்ளையுடைய வாயில வச்சாங்க என்பதை பார்க்கிறோம். இவர் அபு தல்கா இந்த பிள்ளை சுவமில்லாம இருக்கிற நேரம் வெளியூருக்கு தானே போனார். அந்த வரலாறு தெரியுமா? வாரக்குள்ள பிள்ளை மௌத்தா இருந்துச்சு. உம்மா ஒத்தடைய சொல்லவானான்னு சொன்னா இந்த ஹதீஸ் அறிவிக்கிற யார் தெரியுமா? மகன். அவர் தான் சொல்றாரு, என் உம்மா தம்பி சுவமில்லாம இருக்கிற நேரம் அபு தல்கா சாட்சாங்க செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. திரும்ப வார நேரம் உம்மா சொல்றா, எல்லார்ட்டையும் போய் நான் சொல்ற வரைக்கும் நீங்க யார்கிட்டையும் சொல்லாதங்க, என்ன கணவர்கிட்ட அறிவிக்க வேணாம். பிள்ளைய தூக்கி ஒரு பக்கமா என் உம்மா அப்படியே மூடி வச்சுட்டாங்க. உம்மா மார்க்கம், உம்மா என்ன சாட்சா வார வரவுக்காக அவ என்றைக்குமே இல்லாத அளவு தன்னை அலங்கரித்து கொண்டு சாட்சாவை சந்தோஷப்படுத்துவதற்காக தயாராகினார். சுப்ஹானல்லாஹ்.
பிள்ளை இந்த பக்கம் ஜனாசாங்க. மனசு கேக்குமா? மனசு கேக்குமா? நம்ம அப்படித்தானே யோசிக்கும். மார்க்கம் கணவர் ஒரு பக்கம் பிள்ளைய வளர்த்தாட்டிட்டு என்றைக்கும் இல்லாத அளவு தன்னை அலங்கரித்து கொண்டு அன்று இரவு இல்லறத்தில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியை அறிவிக்கிறது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அன்பு மகனார் அனசுரம் சொல்றாங்க. இப்படித்தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், சின்ன பருவத்தில இருந்து இந்த மார்க்கத்தை படிக்க விட்டதனுடைய விளைவு சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு தூரம் அவங்கள்ட்ட மார்க்கத்துடைய இன்பம், மார்க்கத்துடைய விளக்கம் இருந்திருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்க படிக்காக வேண்டிய அன்றைக்கு இருந்த பிள்ளைகளை பக்கத்துல வச்சுக்கொண்டாங்க. இன்றைக்கு நம்மட பிள்ளை மேசையை தூக்குறதோ, டீ கொடுக்குறதோ, அல்லது பெட்டிசை கொடுக்குறதோ, நீ என்ன உண்ட கண்ணியம் என்ன ஆகிறது, நீ போய் அப்படியெல்லாம் வேலை செய்யலாம், உண்ட வாப்பாட இமேஜ் என்ன, உண்ட இமேஜ் என்ன, டேய் நான் இன்ஜினியர்ரா, நான் யார் தெரியுமா, நான் அந்த ஆஃபீஸ்ல வேலை, இந்த ஆஃபீஸ்ல வாப்பா கௌரவத்தை தான் விட்டுறாரு. மார்க்கத்தை ஹிதுமத்து செய்ய பழக்குங்க. இங்க இருக்கிற மாஷா அல்லாஹ் நிறைய பேர்லாம் இன்ஜினியர் மண் வெட்டுறாங்க, கொட்டில் அடிக்கிறாங்க, மழை வருகுமோ என்று கவலைப்படுறாங்க. தாயிகள் பெரிய பெரிய இடத்துல வேலை செய்யறவங்க, நீங்க யாருமே சம்பளம் கொடுக்கல. ஏன் செய்யறாங்க? என்னத்துக்கு செய்யறாங்க சொல்லுங்க? நீங்க சம்பளமா கொடுங்க. ஏன்? என்ன காரணம்? அவங்களுக்கும் பிள்ளை, மனைவி, குட்டி எல்லாரும் இருக்குதானுங்க. அவங்களும் வயசுக்கு போன காலத்துல கூதலுடைய நேரத்துல வெளியில நின்று பனி பெய்யுது, அங்கால டீ ஊத்துறது, இஞ்சா எல்லா வேலையும் எதுக்கு செய்யறாங்க? சம்பளமா? அல்லாஹ் சம்பளம் தருவான், மறுமையில அல்லாஹ் சுவர்க்கம் தருவான். அதுக்காக வேண்டித்தான் நாட்டை விட்டு இஞ்சால ஒரு சூழலை உருவாக்கி இந்த மார்க்கத்துக்காக தொண்டு செய்து நம்மளால முடிந்த நேரத்தில் ஆபீஸுக்கு போட மற்ற நேரத்தை மார்க்கத்தோட வச்சு கொண்டா பாதுகாப்பாக இருக்கலாம், பாவம் செய்ய மாட்டோம், நம்மளை காத்துக்கொள்றதுக்கு ஒரு அமைப்பு தேவை. அந்த ஒரு பணிக்காக வேண்டி செய்யறாங்க. வேற சுயநலம் இதுல என்ன இருக்குது? உலகளாவிய நோக்கம் இல்ல, சுயநலம் மறுமையுடைய சுயநலம். மறுமையில் அல்லாஹ் ஏதாவது நமக்கு தருவான் என்ற சுயநலம் தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் தண்ணி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, யாரப்பா தண்ணி வச்சியா அப்படின்னு. நான் தான் யார் ரசூலுல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அல்லிம்ஹு தஅவீலல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் அப்படியே கையை உயர்த்தி, யா அல்லாஹ் குர்ஆனுடைய ஞானத்தையும் விளக்கத்தையும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு நீ கற்றுக் கொடுப்பாயாக. அதுதான் இன்றைக்கும் உலகம் அழிகிற வரைக்கும் அவருடைய குர்ஆனுடைய விளக்கம் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக ஒரே ஒரு சஹாபியுடைய வரலாறை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாமிய வரலாற்றில் 17வது வயதில் அம்பு சிறப்பாக எறிந்த மனிதர் என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்ட ஒரு வாலிபர். சுப்ஹானல்லாஹ். இவர் தாக்கி பணிவிடை செய்யக்கூடியவர். உங்களுக்கு தெரியும், உம்மா உண்ணாவிரதம் இருந்த போதும் உம்மா மௌத்தாயினாலும் பரவாயில்ல, மார்க்கத்தை விட மாட்டேன் என்று போராடிய ஒரு மனிதர். அவருடைய வரலாறு ஃபுல்லா சொல்றதுக்கு காணாது. இவர் ரசூலுல்லாஹ் இவருக்கு ஒரு சிறப்பு பேர் சொன்னாங்க. என்ன சிறப்பு பேர்னா, இர்மி, எறியுங்கள், ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், எறிங்க, ஈட்டிய எறிங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் தண்ட உம்மாவையும் வாப்பாவையும் சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு என்ற தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எறிங்கப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சிறப்பை பெற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பத்ர் யுத்தம் அன்று பல பக்கங்களாலே ஈட்டி வந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு காபிர் இருந்து குறி வைத்து அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல பார்க்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல சஅத் இப்னு அபி வக்காஸ் இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஅதே எறிங்க ஈட்டி அப்படின்னு. சஅத் ரலியல்லாஹு அப்படியே குறி பார்த்து அப்படியே ஈட்டி எறிகிறாங்க. அவனுடைய இந்த பக்கத்தை கிழிச்சிட்டு ரத்தம் பீரிட்டு பாயுது. அந்த யுத்த களத்துல அவன் கீழே விழுறான். மறைக்க வேண்டிய பகுதி அப்படியே வெளியில தெரியுது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னது, இர்மி ஃபிதாக அபி வ உம்மி, எறியுங்கள், என்ற தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எறிங்க அப்படி என்று சொன்ன நேரம் அவன் விழுந்த போது அவன் மறைக்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் வெளியில தெரிகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்த களத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய கடைவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க.
ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுல சின்ன சின்ன வயதுகள்ல எவ்வளவு அக்கறையோடும் ஆசையோடும் அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இவர் மௌத்தாக போறார். மௌத்தாகிற தருணம், வயசு போய்தான் மௌத்தாகிறார். சின்ன பருவத்துல படித்த மார்க்க பற்று, நேசம், அன்பு, பாசம் எல்லாமே மனசுல இருக்கு. அந்த நேரத்துல இவருக்கு ஒரு பேரும் இருக்குது, முஸ்தஜாபு தாவா. இவர் எதை கேட்டாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு நபித்தோழர். இவருக்கு ஒரு பட்ட பேரே இருந்துச்சு, இவர் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மனிதர் இவர். இவர் மௌத்துடைய தருணத்துல மௌத்தாக போறார். பக்கத்துல ஒரு உடுப்பு இருக்குது, ஒரு ஆடை இருக்குது, தூக்கி கொடுக்குறார் நாங்க அப்படின்னு. அப்ப கேட்கிறாங்க, ஏன் என்னத்துக்காக இந்த உடுப்பு அப்படின்னு. இந்த உடுப்புல என்ன கஃபன் செய்யுங்க. அப்ப கேட்கிறாங்க, ஏன் கஃபன் செய்யணும்? இல்ல, இந்த உடுப்பு தான் பத்ர் யுத்தத்தில் எதிரிகளை சந்திக்கிற போது அணிந்து கொண்ட உடுப்பு. இந்த உடுப்பு தான், இந்த உடுப்பு தான் இறைத்தூதர் என்னை பார்த்து ஈட்டியை எறியுங்கள், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்ன போதும் அந்த ஆடையத்தான் நான் உடுத்துக் கொண்டிருந்தேன். இந்த உலகத்தில் எதிரிகளை சந்திக்கிற போது உடுத்துக் கொண்டிருந்த ஆடையும் இதுதான். இந்த உலகத்தில் இறைத்தூதர் எனக்கு பக்கத்தில் இருந்து என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், ஈட்டியை எறியுங்கள் என்று சொன்ன போது உடுத்துக் கொண்டிருந்த ஆடை இதுதான். நான் இந்த பூமியில் உலகத்தை விட்டு பிரிந்து என்னுடைய ரப்பை நான் சந்திக்க போகிறேன். என்னுடைய ரப்பை நான் சந்திக்கிற போது ஒரு சிறந்த ஆடையாக இந்த ஆடை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், சின்ன சின்ன காலங்கள்ல இருந்து மார்க்கத்துடைய இன்பங்களும் மார்க்கத்துடைய வரலாறுகளும் மார்க்கத்துடைய வணக்க வழிபாடுகளிலும் ஊறி இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக அன்றைய சஹாபாக்கள் சின்ன காலத்துல இருந்து பெரும் பெரும் தியாகம் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய பிள்ளைகளையும் நாங்களும் சேர்ந்து இந்த மார்க்கத்தை வளர்த்து எங்களுக்கு பின்னால் சந்ததிகள் இந்த மார்க்கத்துக்காக தொண்டு செய்கிற நம்ம பிள்ளைகள்கிட்ட சில நேரம் சல்லியை கொடுத்து பழக்கணும். இதை கொண்டு போய் கொடு, தௌவாக்கு கொடு, இந்த இதை ஒரு சதக்கா கொடு, இந்த நம்ம பிள்ளைகளை பழக்கணும். நம்ம மௌத்தாயினாலும் பிள்ளைக்கு நம்மளோட வாப்பா தர்மம் செய்கிற பழக்கம் இருந்துச்சு, அப்பதான் நம்ம மௌத்தாயினோட ரசூலுல்லாஹ் ஓடி போய் ஒரு பிள்ளை கிடைச்ச, வாப்பா யார் ரசூலுல்லாஹ், என் உம்மா மௌத்து, யார் ரசூலுல்லாஹ், என் உம்மா மௌத்து, மௌத்தாகிற தருணம் நான் இல்ல, இருந்திருந்தால் என்ற உம்மா தர்மம் கொடுக்க சொல்லியிருப்பார். அல்லாஹ்வுடைய தூதரே, என் உம்மாவுக்காக நான் தர்மம் கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குடு. அந்த தர்மம் தாக்கி போய் சேர்ந்தாங்களே. பிள்ளைகளை பழக்குங்க, தொழுகைக்கு பழக்குங்க, தஹஜ்ஜத்துக்கு பழக்குங்க, இந்த வரலாறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அந்த கிஸ்ஸாக்கள், இந்த கிஸ்ஸாக்கள், அந்த புராணங்கள், இந்த புராணங்கள், அவனுடைய வரலாறு, இவனுடைய வரலாறு, இந்த ஸ்கூல் படிப்புக்காக வேண்டி இல்லாத பொல்லாத பொய்யான வரலாறை எல்லாம் படிச்சு கொடுக்குறோம். அவன் ஆண்டான் பூமியை, இவன் ஆண்டான், அவன் வானத்தால் வந்தான், இவனுக்கு ஏன் தெரியுமா யானையுடைய கழுத்து வந்து இதுல வந்து உட்கார்ந்தது, வரலாறெல்லாம் சொல்றோமே, பொய்ய சொல்லி கொடுக்குறோம். பரவாயில்ல, அது உலக அறிவுக்கு அது தேவை, அது இல்லாட்டி ஃபெயில் ஆயிடுவான் பிள்ளை. அதையும் தாண்டி உண்மையான வரலாறை சொல்லி எங்களோட பிள்ளைகளை ஈமானிலும் இஸ்லாத்திலும் உயர்ந்தவர்களாக மாற்ற வேண்டிய தேவைகள் இருக்கிறது. எனவே வாலிப சஹாபாக்கள் ஏராளம் இஸ்லாத்தில் இப்படியான தியாகங்களோடு இருந்தார்கள் என்பதை நானும் நீங்களும் அறிந்து என்னுடைய ஈமானையும் உங்களுடைய ஈமானையும் குடும்பத்துடைய ஈமானையும் புதுப்பித்துக் கொண்டு எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.